ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுண்டை வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு உரித்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வெந்தயம், அரிசி, கடலைப்பருப்பு, சீரகம், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 2 வத்தல் இதெல்லாம் அரைச்சிட்டில் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுக்கணும். தேங்காய் சில்லு, சுண்டை வத்தல் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, சீரகம், அரிசி, கருவேப்பிலை, வத்தல் எல்லாத்தையும் ட்ரை ரோட்ஸாக வறுத்துக்கலாம். அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. எண்ணெய் ஊற்றி இந்த சுண்டை வத்தலை வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கு வெங்காயமும் ஒரு வெள்ளைப்பூடி சேர்த்து தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம். அவ்வளோதான், இதையும் மாற்றிக்கலாம். இப்போ சுண்டை வத்தல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா நோத்திக்கலாம். கொஞ்சம் சீரகம், வெந்தயம், 2 மிளகு, அப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு. எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். வதங்கட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். இதை பவுடரை அரைச்சிட்டு வந்துக்கலாம். இதை 1-2 அரைச்சாச்சு. அடுத்து இந்த தேங்காயையும் வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் தக்காளியை பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்க வச்சு கொஞ்சம் மஞ்சள்தூள், வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் புளியை கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் வேகட்டும். வெள்ளைப்பூடு வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வதக்கி வச்சுருக்க
வத்தல் எல்லாத்தையும் போட்டு கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு சீனி போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நம்ம சுண்டை வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.